வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற வார்த்தை இது என்னுடைய சுய வார்த்தை, அதுபடி ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறேன். தெய்வம் பெரிய காரியங்களை செய்யணும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உங்கள் பக்கம் திருப்பத்தக்கதான வார்த்தைகள் அடியன் வாயிலிருந்து பிறக்கட்டும். ஆண்டவரே, என் சுய வார்த்தையராதபடி ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். வழக்கம் போல் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்திலேருந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறேன். நான் பொதுவாக எல்லா சபைக்கு போனாலும் ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் உபாகமத்தை தவிர எதிலிருந்து நான் என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. ஏன்னா கண்டிப்பாக எல்லா ஜனங்களும் அந்த 5 புஸ்தகத்தை கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமேன். அதனால் துவங்குவாங்க. இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் கூட நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இந்த வருடம் நான் வேதத்தை என்ன செய்கிறேன், படித்து முடித்து கிழித்து என்ன செய்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் துவங்கினதில் எத்தனை நாள் படித்தாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், இத்தனை வருஷம் போராட்டத்தில் கண்டிப்பாக இந்த 5 ஆகமத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அதனால் இது போதும் பரலோகம் போகிறதுக்கு. ஆமேன், அல்லேலூயா. இது போதும் பரலோகம். எனக்கு சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் நான். இங்கே பல்லடம் பக்கத்தில் ஒரு சபையில் அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் சபையில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க வேதத்தை இப்போ குறைஞ்சது ஒரு முறை படித்து முடித்தா தான் அவங்களுக்கு ஞானஸ்தானமே நான் என்ன செய்வேன், கொடுப்பேனார். அப்படின்னு நான் சொன்னேன், ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. எங்கள் சபையில் ஒரு டிக்கெட் கூட என்ன செஞ்சுருக்காது, அந்த ஒரு கட்டில் போட்டுருந்தே ஞானஸ்தானம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு ஆள் 4 ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணுமா. ஒரு ஆள் 4 ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் ஞானஸ்தானம், இல்லைன்னு ஞானஸ்தானம் இல்லைன்னாரு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த அறிவு அன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஒரு வேதனை தான். ஆமேன், அல்லேலூயா. சரி, அதனால் நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேர நம்ம வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஏற்கனவே இதில் அநேக முறை நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு வேறொரு கோணத்தில் இந்த அதிகாரத்தை தியானிக்க ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க முழுக்க பெண்களுக்காக தான் நான் பேச போகிறேன். ஆமேன். ஆனால் சத்தமுறை பெண்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதில் சந்தோஷப்பட போகிறது ஆண்கள். அதனால் ஆண்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லியிருங்க. இன்னைக்கு போட்டு வெளுத்து வாங்கல இவங்கெல்லாம் ஒரு வழி ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறேன். என்னமோ தெரில, நான் இன்னைக்கு காலையிலேருந்து 2 பேர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. இந்த செய்திக்காக கிளம்பும்போது 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. 2 பேரும் நான் என்ன செய்தி எடுத்தேனோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் நிச்சயமாக இன்னைக்கு செய்தி ரொம்ப ஆழமாக பலமாக உங்களுக்காக தான், ஸ்பெஷலாக உங்களுக்காக தான். 12:1 வாசிக்கலாமா? பாருங்க, இந்த முதல் வசனம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஏ ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆபிரகாமை பார்த்து சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சுங்க, சாராள் அழைப்போடு தன்னை இணைத்து கொண்டது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த ஆபிரகாம் அம்மா, இந்த சாராள் அம்மா என்ன பண்ணாங்க, அழைப்போடே தன்னை என்ன செஞ்சாங்க, இணைத்து கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன செய்யறது இல்லைங்க, கணவனுக்கு தான் கர்த்தர் கொடுத்த அழைப்பு. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன். நான் அந்த அம்மா ஒரு பஞ்சாயத்து சொல்லுது, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற தரிசனம் இது, அவருக்கு தரிசனம். ஏமா இப்படியெல்லாம் பைபிளில் என்ன இல்லை, நீ அழைப்போடு இணைக்கப்படுவதற்காக தான் என்ன செஞ்சிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. கணவனுக்கு என்ன ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படும்படி தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். நீங்க தனியா ஒரு ரூட்டை போட்டு வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற நோக்கமே அழைப்போடே இணைந்து கொள்ள. சத்தமா சொல்லுங்க, எதோடு இணைந்து கொள்ளணும், அழைப்போடு இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் என்றால் அழைப்பு சரியான அழைப்பான்னு பார்க்கணும். ஆமென். சில டைம் அழைப்புனாலே என்னன்னு தெரியல. ஒரு பிரதர் ரொம்ப தீவிரமாக ஊழியம் செய்கிறேன் இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஊழியம் செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியுமா? எல்லாரும் ஜான்சன் என்ன ஆயிட முடியுமா? வாய்ப்பே இல்லை.
அப்போ எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியுமா? எல்லாரும் தீர்க்கதரிசி ஆயிட முடியுமா? கர்த்தர் யார் யாருக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை புரிஞ்சு கொள்றதுக்கே ரொம்ப வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஓட வேண்டிய நாட்கள் சீக்கிரமாக என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அதனால அழைப்பை, கர்த்தருடைய அழைப்பை ஆண்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். சபையில் ஆண்டவர் உங்களை எந்த பொறுப்பில் வச்சிருக்கிறாரோ அந்த பொறுப்பில் என்ன செய்யுங்க? கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள். அதுதான் உங்களுடைய அழைப்பு. ஆமென். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரா? சந்தோஷமா அந்த அழைப்பில் தொடர்ந்து என்ன செய்யுங்க? செயல்படுங்கள். அப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இன்னொரு சர்ச்சை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி தேவ சித்தம் இருந்தால் அது உங்க பாஸ்டர் அனுமதிச்சா, கர்த்தர் ஏற்றுக்கொண்டா தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லாமல் தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்ப அழைப்பு ரொம்ப அவசியம். ஆமென். அப்ப பெண்கள் கணவனோட கூட இணைந்து செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதிக பெண், எல்லா பெண்கள் நான் சொல்ல வரல, ஆனால் மெஜாரிட்டியாக பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா டிசிஷனையும் என்ன செஞ்சுக்கிறாங்க? அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. எல்லா டிசிஷனும், சகல டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவர் வெறும் ஒரு டம்மி பீஸ். யாருங்க அவர்? யாருங்க? ஹஸ்பண்ட் இஸ் ஜஸ்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அதனால ஹஸ்பண்ட். இன்னைக்கு அப்படி மாறி போச்சுங்க நிறைய இடத்துல. கணவனோட கூட தான் பயணிக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்ன பெண்கள் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஏற்றுக்கொள்கிறவங்க சத்தம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கூடலாம் என்னால் போக முடியாது. ஒரு அம்மா சொல்லி, இவங்க கூட எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. போன வாரம் திங்கக்கிழமை பஞ்சாயத்துக்கு நான் போயிருந்தேன். நான் என் பேரே பஞ்சாயத்து பாஸ்டர் ஆயிடுச்சு. போன வாரம் திங்கக்கிழமை போயிருந்தேன். அந்த பொண்ணு சொல்லுது, இவங்க கூட என்னால் சத்தியமாக வாழ முடியாது, வாழவே முடியாது. நான் சொன்னேன், என்னம்மா அப்படி என்ன பிரச்சனை? இவங்க கூட வாழ முடியாது. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், வேலைக்கு சரியா போக மாட்டேங்கிறான், தூக்கம் தான் உனக்கு முக்கியமாக இருக்குது, இவங்க கூட என்னால் செய்ய முடியாது. நான் சொன்னேன், ஏமா நீ செஞ்சு கொடுத்த குழம்போடைய மகிமை அது, நீ செஞ்சு கொடுத்த குழம்போடைய மகிமை. அப்படி அவன் தின்னு போட்டு தூங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? தேடி இருக்கிற உன்னுடைய சமையல்ல வேற ஒன்றும் இல்லை. நீ டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி அவன் மாட்டுக்கு என்ன செஞ்சிருவான்? தூங்க முடியாதபடி சமையல் செஞ்சு அவன் என்ன செய்? எப்படியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு பாருங்க, எதெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, அழைப்போட கூட இணைந்து செயல்படுகிற பெண்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். சாராளை கர்த்தர் நினைத்து அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டே இருந்தார். பின்னாடி சொல்றேன், ரொம்ப ஆழமா சாராள மைண்ட்லேயே வச்சிருந்ததுக்கு காரணம், அவள் அழைத்த உடனே அந்த அழைப்போடு இணைந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் 4வது வசனம் வாசிக்கலாம். கவனிங்க, முதிர் வயதானாலும் கூட பயணி. சத்தமா சொல்லுங்க, முதிர் வயதானாலும் கூட என்ன செய்யணும்? பயணிக்கணும். இப்பெல்லாம் பாருங்க, முதிர் வயதுனா நீ மக வீட்டில் இரு, நான் எங்க இருக்கிறேன்? நான் மகன் வீட்டில் இருக்கிறேன். நீ மருமக கூட இரு, நான் என்ன செய்கிறேன்? இங்கே இருக்கிறேன். இது ரொம்ப தவறு. இது முதிர் வயதானாலும் கூடவே பயணிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பம் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. இந்த இடத்துல முதிர் வயதில் வரும்போது கூட இருக்க வேண்டிய சகோதரிமார்கள் முதிர் வயதாகும்போது என்ன செய்கிறாங்க? நான் மகன் வீட்டுக்கு போகிறேன், நான் மகன் வீட்டுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன்னு ஆவனை கழட்டி விட்டு போயிடுறது. கழட்டி விட்டு போனீங்கன்னா ஆபிரகாம் என்ன ஞானமாக செஞ்சாரோ அப்படி இவர் செய்யாதபடி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கழட்டி விட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வயதில்? எல்லா வயதுலையும் பிரச்சனையாகும். 100 வயதிலே பிரச்சனை வந்தது, இப்போ வராதா? கண்டிப்பாக வரும். அதனால தயவு செய்து எந்த வயதானாலும் கழட்டி விடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ எந்த வயதிலையும் மனைவி என்ன செஞ்சிடக்கூடாது? கழட்டி விட்டுறக்கூடாது. கூடவே என்ன செய்யணும்? பயணிக்கணும். அல்லேலூயா. கூடவே பயணிக்கிற இருதயத்தை கர்த்தர் ஆண்களுக்கு தன். இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை இதுதான். அது திருச்சபைகள் இந்த பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குது.
ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல, கூட பயணிக்க முடியல. கூட பயணிக்கிறவங்களோட கூட பயணிக்க முடியுது, ஆனால் என்ன செய்ய முடியல, கூட பயணிக்க முடியல. இது ரொம்ப டேஞ்சரான காரியம். இது திருச்சபை கொஞ்சம் கவனிக்கணும். அப்படிப்பட்ட இடரல்கள் வரும்போது எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கூடவே பயணிக்க பிரயாசப்படுங்க. ஆமென். அது கருப்பாக இருந்தாலும் சரி, அது குட்டையாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, அது கால் நொண்டியாக இருந்தாலும் சரி, அது சொல்லப்போனால் டொக்கு விழுந்தாலும் சரி, முதுகு கூன் விழுந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கூடவே பயணிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சப்போர்ட்டுக்கு வேற ஆளை இது பிடிச்சிட்டிங்கன்னு ரொம்ப சிரமமாக போயிடும். நிறைய பக்கம் நடக்குது. அதை சொன்னேன் நான். உங்களை யாருமே நான் குறிப்பிட்டு அப்படியெல்லாம் பச்சையாக பேச மாட்டேன் நான். அதனால் நிறைய இடத்துல அது நடக்குது, அதை சொல்கிறேன் நான். சின்னதாக ஒரு அறிவுரை. ஓகே, ரைட். அடுத்தது 16வது வசனம், 12-16. கீழே கவனிங்க இந்த வசனம். சாராளுக்கு வயது 65 வயசுக்கு மேல, 65. ஆனா அந்த வயதிலும் தன் கற்பை பாதுகாத்து கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. எந்த வயதிலும் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? எப்போ பார்த்தாலும் எல்லா பொறுப்பும் பாஸ்டருக்கு மேலே தலையை வச்சுறாங்க. எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆமென். அவருக்கே ஜெபிக்கிறதுக்கு, அவருக்காகவே ஜெபிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும் இப்போ. அதனால் கற்பை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு யாருடையது? அப்படியே சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஆவியானவர் என்னை உணர்த்துறாரு. அப்படியே தலையில் கை வச்சு, ஆண்டவரே என் கற்பை எந்த வயதிலும் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் கற்பை எந்த வயதிலும் என் கற்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இது ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலங்களில் திருச்சபையை கெடுக்கிற மிக மோசமான ஒரு ஆவி என்னன்னா, எல்லா விதத்திலும் கரெக்டாக இருப்பாங்க. தசமபாகம் கரெக்டாக கொடுப்பாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் கற்புங்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு ஓட்டை யாருக்காவது எங்கேயாவது விழுந்துருது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஆண்னாலும் சரி, பெண்ணாலும் சரி, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அதனால வேகமாக அந்த 10 பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடறேன். பெரிய செய்தியெல்லாம் இல்லை. அடுத்து 13வது அதிகாரம், 8-9 வசனங்களை வாசிக்கலாமா? பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது ஆபிரகாம் தான். யாரை பார்த்து? லோத்தை பார்த்து சொல்றார். நீ ரைட் சைடு போனா நான் என்ன செய்யறேன்? நான் லெஃப்ட்ல போய்க்கிறேன்ப்பா. நீ ஆப்போசிட்ல போனா நான் பேக்ல ஏதோ ஒரு பக்கம் நான் போய்க்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோ. உண்மையான விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் விட்டு கொடுப்பதற்கு சாராள் விட்டு கொடுக்க இடம் கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. சாராள் தான் விட்டு கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்தது. முக்கியமாக இன்னைக்கு நிறைய பெண்கள் வீட்டில் கணவனாருடைய சொந்தங்கள் பந்தங்கள், மனைவியோடைய சொந்தங்கள் பந்தங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இடம் கொடுப்பதில்லை. அவங்களுக்குன்னு எங்கள் வீட்டுக்குன்னு இப்படி செய்கிறீங்க, அவங்க வீட்டுக்குன்னு அப்படி செய்கிறீங்க. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், சொத்து சரி பாதியாக பிரிச்சதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு சண்டையை போட்டு 3 கிலோ தூக்கி வச்சுட்டு, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நல்ல கவனிங்க, தயவு செய்து விட்டு கொடுக்க இடம் கொடுங்கள். ஆமென். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இன்னைக்கு விட்டு கொடுக்காதனாலே ஏகப்பட்ட குடும்பம் கெட்டு போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட விட்டு கொடுக்கறதுக்கு முன் வர்றதில்ல. ஆண்கள் பக்கமும் சரி, பெண்கள் பக்கமும் சரி, விட்டு கொடுக்கறது இல்லை. இந்த ஈகோ இருக்கு பார்த்தீங்களா, ஈகோ அது மாதிரி மோசமான ஒரு பிசாசு வேறு எதுவுமே இல்லை.
ரொம்ப மோசமான பிசாசு. அந்த பிசாசு வந்து நம்மளே தான் கட்டி பிடிச்சே திரியிறது அந்த பிசாசை. நான் சொல்றேன், இந்த ஈகோ ஒரு நாள் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்க தாராளமாய் உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? திறந்துடணும். சாராள் எந்த நம்ம மனைவிமார்களா இருந்தா யோசனை பண்ணி பாருங்க. அவன் சின்ன பையன். அவன் யாரு யாரு அவன்கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? அவனை பார்த்து போடா அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? அவன் போயிருக்கணும். அதை விட்டு போட்டு அவன்கிட்ட போய் நீ இப்படி போனா நான் அப்படி போறேன்னு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சாராள் கேட்கல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒண்ணும் இல்லடா உனக்கு அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த அளவுக்கு சாராள் விட்டு கொடுக்க என்ன செஞ்சால்? இடம் கொடுத்தாள். ஆமென். இன்னைக்கு விட்டு கொடுக்க இடம் கொடுத்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அப்படியே 14வது வசனம் வாசிங்களாமா? கீழே அப்படியே வாசிங்க. ஆமென். பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். உன் சந்ததி என்ன கூடுமானால், பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன்னோட சந்ததி எண்ணிடுவாங்கப்பா அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு உன் சந்ததி என்ன செய்வேனா? பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படி என்றால் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். இல்ல, இன்னும் ஆகல, சொன்ன வார்த்தை இன்னும் நடக்கல, ஆனாலும் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்திருந்தால், ஆமென், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க? நம்புங்க, கடைசி வரைக்கும் நம்புங்க. ஆமென். நிச்சயம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த வருடத்தோட வாக்குத்தத்தம் யாராவது சொல்லுங்க டப்புன்னு. நினைச்சேன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அடைச்சு சீர்படுத்தி ஆண்டவர் பாருங்க. ஐயாவுக்கு ஒரு கை தட்டிடலாமா? நிஜமா நான் வந்திருந்து பார்க்கிறேன். அவர் நம்ம எல்லாரோடைய சத்தத்தை காட்டிலும் அவர் சத்தம் பெருசா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ வாக்குத்தத்தத்தை தயவு செய்து என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சிறு வயது தொடங்கி உங்களோடு பேசின வாக்குத்தத்தம், ஆண்டவர் தெளிவாய் பேசின சில தீர்க்க தரிசனமான காரியங்கள், எதையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? மறந்துடாதீங்க. காத்திருங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒரு நாளும் என்ன செய்யாது? ஒரு நாளும் அந்த வாக்குத்தத்தம் உங்களை கைவிடாது. நிச்சயம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். பாருங்க, போன 28ஆம் தேதி திடீர்னு எனக்கும் முடியாமல் போயிடுச்சு. போன 28ஆம் தேதி திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்குது, கை வலிக்குது, அப்படியே வேர்த்தெல்லாம் ஓடுது. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் இசிஜி எடுத்தால் ரொம்ப வேரியேஷன் காமிச்சிருச்சு. எனக்கு வேரியேஷன் காமிச்சோன்னே எனக்கு உண்மையாக ஒரு நிமிஷம் ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சுட்டேன்? அடுத்த நிமிஷமே நான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டேன். ஆண்டவர் யோசுவா 1:5 என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது ஆண்டவர் என்னோட பேசினேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் நான் மோசே கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷமே நான் கூல் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் நினச்சிருந்தேன்னா வேரியேஷன் காமிச்சிருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். நான் அதுக்கப்புறம் இங்கே அங்கேன்னு போய் எல்லாம் போய் பார்த்து சின்னதாக மைல்டாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது. நான் அதை குறித்து நான் பெருசாகவே எடுக்கல. போன வாரம் மறுபடியும் இசிஜி எடுத்து பார்த்தேன், எதுவுமே இல்லை, கிளியராக இருக்கேன் நாங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வாக்குத்தத்தம் ஒரு நாளும் கைவிடாது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் உங்க கூடவே பயணிச்சு ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை விடாத சாராள். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னது உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் அந்த சாராள் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு காரியத்தை குறித்து சாராளுடைய வாழ்க்கையில பார்க்க 14வது அதிகாரம் 14வது வசனம்.
போதும், கவனிங்க. இப்போ அதே லோத்துக்கு பிரச்சனை. யாருக்கு? லோத்துக்கு பிரச்சனை. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு, தான் வீட்டிலே பிறந்து அப்படியே வளர்ந்து அத்தனை பேரையும் எல்லாம் ரெடி பண்றார், எல்லாம் ரெடி பண்ணி யுத்தத்துக்கு ரெடி பண்றார். ஆனா சாராள் என்ன சொல்லியிருப்பா? முடிவெடுப்பதில் இடையூறாய் இல்லாமல் இருந்தார். சாராள் ஆபிரகாம் முடிவெடுப்பதில் சாராள் என்ன செய்யலைங்க? இடையூறா இல்ல. அவனே அன்னைக்கு போனால, இதுதான் பெருசுன்னு போனால, இன்னைக்கு எதுக்கு இத்தனை பேரை கூட்டிட்டு நீங்க போகணும் அப்படின்னு சாராள் என்ன செய்யல? தடைய என்ன செய்யல? நிக்கல. இன்னைக்கு நிறைய பெண்கள் கணவனுடைய காரியத்துல எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட, எல்லாத்துக்கும் வேண்டாம் 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 வேண்டான்னு. ஒரு கட்டத்தில் அவர் பாப்பாரு, நீ எனக்கு வேண்டாம். உண்மைதான், இன்னைக்கு நடக்குதுல, வேண்டாம் 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 வேண்டான்னு. கடைசியில் பார்த்தா வேண்டான்னு அவர் வேற ஒன்று வேணும்னு போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்படி ஆயிடக்கூடாது. அதனால எந்த விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் நீங்க இடையூறா இராதபடி கவனமா இருங்க. இன்னைக்கு இடையூறு தான் பெரிய பிரச்சனைக்கான காரணம். சின்ன சின்ன காரியத்திலையும் ஒரு இடையூறு. எங்க போய் அம்மாவை பார்த்துட்டு வரதுல என்னங்க தப்பு? நீங்க மட்டும் அம்மாவை கூட பொழுதனைக்கு மா 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 மாமான்னு பேசணும். ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு ஒரு 1000 2000 கொடுத்துட்டு வருதுல ஒரு தப்புமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, அம்மாவை பார்க்கறது ஒரு பிரச்சனையா? தங்கச்சிக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தது ஒரு பிரச்சனையா? தங்கச்சி பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது பிரச்சனையா? இல்ல ஒரு 1000 500 கேட்டோன்னு கொடுத்தது ஒரு பிரச்சனையா? அதுக்கு எல்லாவற்றுக்கும் இடையூறு. இன்னைக்கு அப்படி எந்த பெண்களும் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க உங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டு சைடு 10,000 செய்யறதுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு சைடு 20,000 கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பக்கம் 10,000 5,000 20,000 செய்யறதுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா டபுள் மடங்கா கிடைக்கும். நீங்க 20,000 போகுதே 10,000 போகுதே நினைச்சீங்கன்னா இங்க எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கான வழி. ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். முடிவெடுப்பதில் என்ன செய்யக்கூடாது? இடையூறாய் தயவு செய்து என்ன செய்யாதீங்க? இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது அதே அதிகாரத்துல 24வது வசனம். ரைட். இப்போ இதே இடத்துல போயிட்டு வந்தாச்சு, யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு, பெரிய கொள்ளை அடிச்சுட்டு வந்தாச்சு. சாராள் என்ன சொல்லியிருக்கிறா அந்த இடத்துல? இருப்பதில் திருப்தியாய் இருக்க பழகி கொண்டார். ஆமென். போதும், எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்டது இருக்கு. இருப்பதில் திருப்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இருப்பதில் திருப்தி. இருக்கிற கொஞ்சத்துல நீங்க என்ன செய்யணும்? திருப்தியாய் இருக்க பழகணும். ஆமென். இன்னைக்கு இந்த திருப்தி தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய விஷயத்துல திருப்தி படுறதே இல்லை. பெண்களும் நிறைய இடத்துல திருப்தி படுறது இல்லை, ஆண்களும் நிறைய இடத்துல திருப்தி படுறது. எங்க சபையில சொன்னேன், நான் எங்க சர்ச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னு இடம் பத்தலை. அப்போ நான் சொன்னேன், நம்ம சபை மக்களுடைய பெண்களுடைய பீரோ வித்தா போதும், மாடியிலே நான் என்ன செஞ்சிடலாம் சர்ச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான். ஆமென். உண்மையே இல்லையா? பாருங்க, திறந்தா மேலேயே உழுகுது. திறந்தா மேலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ சொருகி வேற வச்சிருக்காங்க பீரோக்குள்ள சீலையெல்லாம். திறந்தா அது பாட்டுக்கு தாவி நம்ம மேல விழுகுது. அப்படி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உண்மையா நான் புளியம்பட்டியில பெரிய சர்ச்சு கட்டி இருந்திருப்பேன். நான் எப்போ பார்த்தாலும் பாருங்க, இப்போ லேட்டஸ்டா ஒன்று வந்துருச்சு போன்ல, மொபைல் ஷாப்பிங். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு கோடு வருது, அதுல பார்த்தா ஒரு துணி வருது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு, நான் இதுல ஆர்டர் பண்ணாத பெண்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கடுமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஆர்டர், எல்லாத்துலயும் ஆர்டர். இது ஒன்று பார்த்துடக்கூடாது. வாஷிங் மிஷினுக்குள்ள ஒன்று போடுறதுக்குன்னு ஆர்டர். நான் சொன்னேன், துவைக்காம விட்டுதான் பெரிய
தப்பு. வாஷிங் மிஷின் வாங்கினத முதல் தப்பு. சோப்புக்கு ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர்? கடைசியில் ஆண்டவர் ஒரு ஆர்டர் போடுவார், நீ அங்க இருக்க வேண்டாம், தயவுசெய்து என்ன செய், இங்கே வான்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போட்டுருவாரு. அப்ப கிளம்பி என்ன செஞ்சிட வேண்டியதான், தாராளமா அங்க கிளம்பி போயிட வேண்டியதான். எல்லாத்துக்கும் அமுத்துறது, எல்லாத்துக்கும் இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். பாவம் இந்த பக்கம் இவங்கெல்லாம் கடைசியா எப்ப ஆர்டர் பண்ணிக்கான்னு கேளுங்க, அவங்க ஆசையா ஆர்டர் பண்ணது ஒரு பீஸா மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. இல்லையா ஒரு KFCல ஒரு சிக்கன் மட்டும்தான். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்காங்களா? சிக்கனு, பீஸா, புரோட்டா, பண்ணு, அப்படிதான் ஆர்டர் பண்ணுவாங்க. இங்க இந்த பக்கம் பாருங்க, இன்னைக்கு ஒரு சர்வேவே எடுத்து பாருங்களேன், அப்படி கண்டிப்பா ஒரு மாசத்துல இன்னைக்கு ஒரு 5-6 தடவையாச்சும் ஆர்டர் பண்ணாதவங்க இருப்பீங்களா? ஆர்டர். செருப்புக்கு ஒரு ஆர்டர். ஆமென், அல்லேலூயா. இங்க எப்ப கடைசியா செருப்பு வாங்குனீங்க? ஏன் அந்த செருப்பை போட்டு போக முடியாதா? இப்ப தானே வாங்கி கொடுத்தது. ஆனா இங்க எத்தனை இருக்கும்? 3 நாள் அப்படியே எகிரி நின்று இருக்கும். நான் சொல்றேன், இருப்பதில் என்ன செய்யுங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே போனோன்னா ஒரு பாஸ்டரை பார்த்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். அவர் பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக பாதி மீட்டிங்கில் வீட்டுக்கு வந்துட்டு பீரோவை ஓப்பன் பண்ணி என்னோட ட்ரெஸ் ஒரு 4-5 நல்ல துணியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நல்ல துணி தான், கலர் துணி எல்லாத்தையும் ஒரு கட்டப்பை 2 கட்டப்பை நிறைய போட்டு அவரோட வண்டியில் போய் மாட்டி விட்டு கிளம்பும்போது, ஐயா துணி வச்சுருக்கே எடுத்துக்கோங்க சொல்லிட்டேன். என்னோட ரேக் எனக்கு இருக்கு, பீரோ 2 பீரோ இருக்குங்க, ஆனால் ஒரு ரேக்கு தான். அல்லேலூயா. 2 பீரோ இருக்குங்க, ஆனால் ஒரு ரேக்கு தான் ஆண்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. இது எல்லாருடைய குமுறலாம் நான் சொல்றேன். அல்லேலூயா. அந்த ரேக்லயே அவங்க கொண்டு வந்து உள்ள வச்சிருவாங்க, இது இருக்கட்டுங்க அது இருக்கட்டுங்கன்னு உள்ள வச்சு பாருங்க. அன்னைக்கு தான் என் ரேக்கு வெறுமையா இருந்தது கொஞ்சம். ஆனா பாருங்க, ஆண்டவர் சீக்கிரமா என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் நிரப்பிட்டாரு. பெண்களுக்கு சொல்றேன், இருக்கிறத காலி பண்ணுங்க. ஆமென். இது எங்க மாமி வாங்கி கொடுத்தது, இது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்னை பார்க்கும் போது வாங்கி கொடுத்தது, வச்சிருக்கேன் 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 வச்சிருக்கேன்னு ஒன்றும் கட்டுறதும் இல்லை. எத்தனை பட்டு புடவை உள்ளுக்குள்ள சும்மா கிடக்கு தெரியுமா? உண்மையை கேட்குறேன். ஒன்று 10,000 5,000 7,000 6,000 வாங்கி கட்டாம கிடக்குது. கேட்டா அது வெயிட்டா இருக்குங்க. என்ன இருக்குங்க? வெயிட்டா இருக்குங்க அது கட்ட. இப்போ நீ எதுக்கு வாங்கின? எதுக்கு வாங்கின? மரியாதையை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் துணி இல்லாம, ஆண்டவர் உங்களை இருப்பதில் என்ன செய்யுங்க, திருப்தி. அடுத்தது வீட்டில் பாத்திரம் வாங்கி குமிக்கிறது. ஒரு பாத்திரத்துல உருப்படியா சமைக்கிறது இல்லை. ஆமென். சமைக்கிறது 5-6 டிஷ் வச்சா செஞ்சா கூட பரவாயில்ல, அதே பருப்பு ரசம் தான். அதுக்கு எதுக்குங்க பாத்திரம் 16 பாத்திரம்? நான் கேட்கிறேன். நான் ரொம்ப கவனமா இருங்க. இத்தனை சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போக போறீங்க? ஒண்ணுமே கொண்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருப்பதில் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, இருப்பதில் திருப்தி. 16:2 வாசிங்க. 16:2. அல்லேலூயா. ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஆண்களுக்கு ரொம்ப இப்படி ஒரு பெண்கள் எங்கேயாவது கிடைப்பாங்களா? பாருங்க, வாக்குத்தத்தம் தாமதிக்குது. என்ன வாக்குத்தத்தம்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதிக்குது. வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் தடம் பொருளாதே. ஆமென். வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில தாமதிக்கலாம். ஆண்டவர் சொன்னது நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எப்ப, ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். செய்வேன்னு சொல்லுவார், ஆனா எப்ப செய்வேன்னு சொல்ல மாட்டார். ஆமென். ஏன்னா நம்மளை அந்த செய்வேங்கிற அந்த வார்த்தைக்குள்ள புடமிடணும்ல, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். அதுக்குள்ள இந்த அம்மாக்கு அவசரம். என்ன அவசரம்? இந்த அம்மாக்கு அவசரம் பிள்ளைய பார்க்கணும். எதை பார்க்கணும்? பிள்ளைய பார்க்கணும். பாருங்க, இந்த அம்மாவுடைய தவறு என்ன தெரியுங்களா? தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலங்கிறதுக்காக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இவ முயற்சி பண்ணிட்டா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது என்னது? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இவ ஒரு முயற்சி பண்றா. என்னது? தேவனை போல. தேவனை, நான் சொல்றேன், சில விஷயத்துல அமைதியா இருங்க. தாமதமானாலும் தடம் பொருளக்கூடாது. ஆமென். நிறைய பேர் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அது நடக்கிற
அதுக்குள்ள இன்னொரு பிளான், அதுக்குள்ள இன்னொரு பிளான். வெயிட் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயம் பெஸ்டா தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் காத்துட்டு இருக்கும் போதே தம்பி கல்யாணம் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அண்ணன் வெயிட் பண்ணிட்டே இருக்கார் ஒரு நல்ல துணைக்காக. அதுக்குள்ள இவன் பார்த்து வச்சது போயிருமோன்னு பயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. தம்பி அவசரப்பட்டு அக்கா காடி இருக்கும் போதே தங்கச்சி காடி என்ன பண்ணக்கூடாது, அப்படியே பட்டாம்பூச்சியாட்டு பறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். தாமதித்தாலும் என்ன செய்யக்கூடாது, தடம் புரளக்கூடாது. இவன் தடம் புரண்டுட்டா இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆமென். இதுக்கு வேற நம்ம என்ன செய்யறோம், ஜப வேற பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே குண்டு உழுகக்கூடாது, குண்டு உழுக. இவன் அன்னைக்கு போட்ட குண்டு இன்னைக்கு எப்படிதான் இருக்கு, குண்டு போட்ட மாதிரியே தான் கிடக்குது. எங்க பார்த்தாலும் படும் மோசமா ரத்த வெள்ளத்துல கோபமும் மூர்க்கமும் உண்டாகுது. அன்னைக்கு போட்ட ஒரு குண்டு தான். என்ன குண்டு? என்ன செய்யுங்க, இவளை வச்சுக்கோங்க, இவளை வச்சுக்கோங்க. கவனம், ரொம்ப கவனமாய் இருக்கணும். தடம் புரளக்கூடாது, தடம் புரளக்கூடாது. சரியா? சரி, இன்னும் கொஞ்சம் வேகமா சீக்கிரமா நான் முடிச்சிடறேன், சீக்கிரமா முடிச்சிடறேன். 18வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 18வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, 6ல இருந்து. கவனிங்க. இந்த ஆபிரகாம் சாராள் கிட்ட போய் என்ன சொல்றாரு, நீ சீக்கிரமாய் 3 படி மாவு எடுத்து வீட்டுக்கு யாராவது வந்தா திருப்தியாய் போஷிக்கணும். ஆமென். அல்லேலூயா. 3 பேத்துக்கு 3 படி மாவு. யோசனை பண்ணி பாருங்க, 3 படி மாவு. நம்ம வீட்டில் சப்பாத்தி சுட சுட கேட்போம், எவ்வளோ வேணும், இன்னும் எவ்வளோ வேணும், அப்படி இன்னும் ஒரு சப்பாத்தி, சப்பாத்தி எவ்வளோ கஷ்டமா உருட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ வேணும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். சாப்பிட்ற ஒரு ஆள் அன்னைக்கு கொஞ்சம் நீங்க தெரியாம 2 சப்பாத்தி சேர்த்து கேட்டிருப்பாரு, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உருட்டுறது, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கறது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. 3 பேத்துக்கு 3 படி மாவு எடுத்து அப்பம் சுற்றான, அதுவும் வயசான காலத்தில் எந்த அளவுக்கு அவளுடைய இருதயம் நிரம்பி இருந்திருக்குது உபசரிக்கணும்னு சொல்லி. ஆமென். யாரு வந்தாலும் முகம் கோணாமல் என்ன செய்யணுங்க, திருப்தியாய் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. திருப்தியாய் கொடுக்கணும். அது யார், சாத்தானே வீட்டுக்கு சோறு சாப்பிட வந்தாலும் அவனுக்கு நல்ல சூப்பரான சாப்பாடாக தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நீ சாத்தான், உனக்கு கஞ்சி தான் நீ. அதனால வீட்டில் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க வீட்டு சைடில் யார் வந்தாலும் அவங்க வீட்டு சைடில் யார் வந்தாலும் மட்டனே போடுங்க. எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்புங்க, உங்களுக்கு அவங்க வீட்டு சைடுக்கு முட்டை குழம்பு, எங்கள் வீட்டு சைடுக்கு அந்த முட்டையை போட்ட கோழிங்க. ஆமென். அவங்களுக்கு முட்டை குழம்பு. இது நிறைய வீட்டில் நடக்கிறது நான் சொல்கிறேன். நான் கணவன் வீட்டார் யாரோ வந்தால் ஒரு முட்டை குழம்பு மட்டும் வச்சு கேட்டால் அவசர குழம்பு. ஆனால் மனைவி வீட்டிலேருந்து அவங்க யாரும் வந்தால் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வாங்கோ, மட்டன் வாங்கிட்டு வாங்கோ, இது வாங்கிட்டு வாங்கோ, அது வாங்கிட்டு, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். வெளியே தெரியாதுங்க, இதெல்லாம் டப்புன்னு வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது. ஆனால் இந்த சாரால் திருப்தியா 3 படி மாவை பிசைஞ்சு அப்பத்தை சுட்டு, இன்னைக்காச்சும் டப்புன்னு திரும்பினா கேஸ் எரியுது. அன்னைக்கு அப்பம் சுடணும்னு சாதாரண விஷயமா, எவ்வளோ சிரமப்பட்டு வந்த 3 தேவதூதர்களுக்கும் திருப்தியா அப்பம் சுட்ட. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 1 படி. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆளுக்கு 1 படி மண்ணாக தான் எடுக்கணும். ஆமென். அவன் அன்னைக்கு 2 படி ஒரு ஆளுக்கு சுட்டு கொடுத்துருந்தா என்ன கிடைச்சிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 படி. கவனிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு 1 படி கணக்கு தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் அப்படியே ரிப்பீட் பண்ணாரு, ஒரு ஆளுக்கு 1 படி. ஆமென். அல்லேலூயா. திருப்தியா 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 கொடுக்கிற இருதயம் வேணும். ஆமென். வீட்டில் யாருக்கு எந்த நேரமும் திருப்தியா, பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் திருப்தியா என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. மிச்ச மீதியை தான் கொடுக்கணும்ல நினைக்காதீங்க, திருப்தியா செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ரைட் ரைட். அடுத்தது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 18:10.
பாருங்க, சாத்தியமற்ற சூழலிலும் சத்தியரை சார்ந்திருந்தால், ஆமென், இனி என் வாழ்க்கையில் என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை, சாத்தியமற்ற ஒரு சூழல், இது நடக்காது, இனி எனக்கு நடக்காது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த சொன்ன சத்தியரை அவன் என்ன செஞ்சா, சார்ந்திருந்த. ஆமென். உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் சாத்தியமற்றதா இருக்கும். ஒருவேளை சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, சில வியாதி, சில காரியங்கள் சாத்தியம், இது சரியாகாதுன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் நம்பிக்கொண்டே இருங்க, அது சாத்தியமாய் மாறும். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அதை மாற்றுவார். ஏனென்றால் சாராளுக்கே செஞ்சார். 90 வயசுல ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கணும்னா சாதாரணமான விஷயமா? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா பியூட்டி கான்சியஸ். என்னமா பியூட்டி கான்சியஸ். பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கறதில்ல, பால் கொடுக்கறதில்ல. கேட்டா அழகு என்ன செஞ்சிருமா, குறைஞ்சிரும். விளங்காது. நான் சொல்றேன், என்ன செய்யாது, விளங்கவே விளங்காது. சரி, அடுத்தது கவனிக்கிங்க, அடுத்தது கவனிங்க. 19:27. 19:27. விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு அவன் போய் நிற்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப விடிய காலத்துல ஆபிரகாம், ஒரு கணவன் விடிய காலத்துல எந்திரிக்கிறாருன்னு மனைவி என்னதான் செய்யணுங்க, விடிய காலத்துல தான் எந்திரிக்கணும். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதுல கூடவே நிற்கிறா யாரு, சாராள். ஆமென். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஆண்கள் நேரத்தில் இருந்துச்சு வாக்கிங் போயிடுறாங்க. பெண்களுக்கு 7 மணி இல்லாமல் தூக்கமே என்ன செய்யறது இல்லை, விடியறதே இல்லை. நிறைய இடத்துல இன்னைக்கு ஆண்கள் நேரத்தில் எந்திரிச்சுறாங்க, பெண்கள் நேரத்தில் எந்திரிக்கிறது இல்லை. நிறைய இடத்துல முன்னாடி ஒரு காலத்தில் இருந்துச்சு, பெண்கள் 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு எந்த பெண்கள், நிறைய பெண்கள் எந்திரிக்கிறது இல்லை. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஆன்லைன் ப்ரேயர்னு ஒன்று வந்துருச்சு. என்ன ப்ரேயருங்க, சத்தம், ஆன்லைன் சொல்லுங்க. அதுல 5 மணி to 6 மணிக்கு பிரேயர் அப்படின்னு ஒரு பிரேயர் வந்துருச்சு. நிறைய பிரேயர், நிறைய பக்கம் நிறைய பிரேயர் போயிட்டு இருக்கு. அந்த பிரேயருக்காக எந்திரிக்கிறவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சுறாங்க, தூங்கிடுறாங்க. 7-8 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு கலதைங்க. ஆமென். நான் அப்படிதான் சொன்னேன் எங்க சபையில, எதுக்கு நீ எந்திரிச்ச, நீ 5 மணிக்கு ஆண்டவரோடு இருக்கணும்னு தான் எந்திரிச்ச. எந்திரிச்சு முடிச்சு ஜெபம் முடிச்ச உடனே எங்க சர்ச்சில் இந்த பிரேயர் நடக்குது. காலையில பார்த்தா நான் செய்தி கொடுத்துட்டு இருப்பேன். அந்த ஆன்லைன் பிரேயர்ல ஒரு சில ரொம்ப நல்ல ஜெப வீராங்கனை ஜெபத்திலே தூங்கிட்டு இருப்பாங்க. குரட்ட சவுண்டு கேட்கும், அப்படியே அதுல லைன்லேயே கேட்கும். நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியும். என் சவுண்டே கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். அதுல குரட்ட சவுண்டு உள்ள போந்து என் சவுண்ட் என்ன செய்யுங்க, டிஸ்டர்ப் பண்ணும். ஆன்லைன் ஜெபத்தில் குரட்ட. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் இல்லை. உண்மையா சொல்றேன், ஜெபம் குறைவு. விடிய காலத்துல தேவ சமூகத்தில் நிக்கிற அந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இல்லைங்க. சர்ச்சுக்கு எல்லா பிரேயருக்கும் வந்துருவாங்க. அதுக்காக அவங்க பர்சனல் லைஃப்ல பிரேயர்ல கரெக்டா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட உறவுல இல்லாதவங்க மீதி எத்தனை உறவுல கனெக்ஷன்ல இருந்தாலும் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அப்ப விடிய காலத்துல தேவனோடு நிற்கிற பெண்ணாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விடிய காலத்துல தேவனோடு கூட நிற்கிற பெண்ணாய் மாற வேண்டும். ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு, 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 21:1. கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராள் பேரில் என்ன செஞ்சாராம், கடாட்சியம். அப்படி என்றால் சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நிச்சயம் நீங்க ஒரு நாள் சுதந்திரித்தே தீர வேண்டும். ஆமென். ஒரு நாளும் உங்க சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது. ஆமென். உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த நன்மையை நீங்க சுதந்திரித்தே தீரணும். ஆமென். ஒவ்வொரு நாளுக்குரிய நன்மையை சுதந்திரிக்கணும். ஆமென். ஒவ்வொரு வாரத்துக்குரிய நன்மை, ஒவ்வொரு மாதத்துக்குரிய நன்மை, ஒவ்வொரு வருடத்துக்குரிய நன்மை, எல்லா நன்மையுமே நீங்க சுதந்திரித்தே தீரணும். ஆமென். இந்த மாதம் வேண்டாங்க ஆசீர்வாதம், அடுத்த மாதம் சொல்லுவோமா? இந்த மாதம் எங்களுக்கு சம்பளம் வேண்டாங்க, நீங்கள் சம்பளமே கொடுக்காதீங்க, அடுத்த மாதம் கொடுங்கன்னு சொல்லுவோமா? இல்லை. எல்லா மாதமும் எல்லா நாளும் அந்த சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென்,
அல்லேலூயா. அந்த சிந்தனை இருந்துட்டே இந்த சுதந்திரத்தை நான் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாற்ற வாசிச்சு நாம் நிறைவு செய்யலாம். 10வது வசனம் 21:10. கவனிங்க. சரியாக தீர்மானி. எப்படி என்ன செய்யணும்? சரியாக. இன்னைக்கு தீர்மானம் எடுப்பதில் பெண்கள் சரியா இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டா யாரு? சாரா ஒரு தப்பு பண்ணிட்டா. இப்போ ரெண்டாவது ஒரு வாய்ப்பு வருது. இந்த ரெண்டாவது வாய்ப்பை என்ன செய்யறா? சரியா தீர்மானம் பண்றா. சரியா தீர்மானம். இந்த டைம் அவனை வெளியே அனுப்புறது பெஸ்ட். இல்லைன்னா என் பையனுக்கு ஆபத்து. சில மாமியார்மார்கள் தீர்மானம், இவளை இப்போ முடிக்கி விடலைன்னா என் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட தீர்மானம்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை முடிக்கி விடுறது, மருமகனுக்கு விரோதமாக பேசுறது, அப்படி எந்த காரியமே இருக்கக்கூடாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது சரியான தீர்மானத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். பாருங்க, நான் யோசனை பண்ணி பார்த்தேன். 3 பெண்கள் பைபிளில், 3 பெண்கள் ரொம்ப முக்கியமாக, சாராள், ரெபேக்காள், அப்புறம் ராகேல். இவங்க 3 பேருமே பேரம்பேத்திகளை பார்க்கல. இவங்க 3 பேருமே என்ன பார்க்கல? பேரம்பேத்திகளை பார்க்கல. 3 பேருடைய லைஃப்லையும் இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எதுக்கு சாரா இப்படி ஒரு நிலைமை? அவ ஆசையா இத்தனை வருஷம் காத்திருந்து ஈசாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதில் ஒரு குழந்தைய பார்த்துருந்துருக்கலாம்ல, பார்க்காம போயிட்ட. சாரால் என்ன செய்யல? பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபேக்கால் என்ன செய்யல? யாக்கோபுடைய ஏசாவோட பார்த்துருக்கலாம். ஆனால் சுதந்திரவாளி யார் தான்? வாக்குத்தத்த மகன் யார் தான்? யாக்கோபுடைய குழந்தைகளை யார் பார்க்கல? யார் பார்க்கலைங்க? ரெபேக்கால் பார்க்கல. அப்புறம் ராகேல் என்ன செய்யல? பார்க்கல. நல்லா கவனிங்க. இந்த ராகேல் செஞ்ச தப்பு, அவளோட அக்காக்காரிய அற்பமா நினைச்சா. ஆண்டவர் வச்சாரு ஆப். ஆமென். அல்லேலூயா. இவ யாரு? ரெபேக்கால். அவ என்ன பெரிய தப்பு பண்ணா? ஆண்டவர் சொல்ல வேண்டிய, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் முன்கூட்டியே மகனுக்கு தப்பான ஒரு காரியத்தை, தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்ததுனால அவளும் ஆசீர்வாதத்தை பார்க்கல. இவ மாசமான காரிய வீட்டு விட்டு, யாரு? சாராள் மாசமான காரிய கடுமையா நடத்தி பார்த்தா கடைசியில் பிள்ளைகளை பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் சொல்றேன், தவறான எந்த காரியம் பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புகிற சில காரியங்களை அடையாம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால ஆரம்பத்திலிருந்தே சில காரியங்களை கவனமாய் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை பசங்க சொல்லுங்க? எத்தனை? 8 பசங்க. எத்தனை பசங்க? 8 பசங்க. அதுல கடைசி பையன்தான் யாருங்க? ஈசாக். கடைசி பையன்தான் ஈசாக். 7 பசங்க இவனுக்கு. இவனுடைய அந்த 7 பசங்களுடைய சந்ததி பிற்காலத்தில் இந்த ஈசாக்குக்கு விரோதமாக தான் என்ன செஞ்சது? எழும்பினது. நான் சொல்றேன், நம்ம செய்கிற தவறுகள் பிற்காலத்தில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய எதிரியா மாறும். ஆமென். ஒருவேளை யாருக்கு தெரியல, இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல, நீங்க நினைச்சுக்கோட சில தவறான காரியங்களை செய்யலாம். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் பாதிக்கும். ஆமென். இன்னைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டு இருக்கு? பாதித்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற தவறுகள் ரொம்ப கவனம். சின்ன பிள்ளைகளுக்கு முன்பதாக பிள்ளைக்காக சொல்லி செஞ்ச சில தவறுகளும் உண்டு. பாருங்க, ஸ்கூலில் போய் நம்ம சொல்லுவோம், போய் சொல்லி கொடுப்போம் பிள்ளைக்கு. இன்னைக்கு ஃபீவர்னு எழுதுறா. அவனும் ஃபீவர்னு என்ன செஞ்சிருவான்? லீவு கொடுத்துருவான். ஸ்கூலில் கேட்பாங்க, ஏன்டா? நான் ஃபீவர்னு போய் சொல்லுவான். அப்போ சின்னதாக தவறு சொல்லி கொடுக்குறோம். அந்த தவறு அது தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் பெரிய தவறு செய்யும்போது அவனும் ஈஸியாக சொல்லுவான், பொய் பேசுறதுக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பொய் பேசுறதுக்கு கவனம். நம்ம செய்கிற தவறு பிள்ளைகளை நிச்சயமாக பாதிக்கும். நீங்கள் எந்த வயதானாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை தவறு பாதிச்சே தீரும். அதனால் தவறு செய்யாதபடி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுவோம், தேவனோடு இணைந்திருப்போம். இந்த சாராளுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்ப்போம். எல்லா விஷயத்திலும்
கூடவே கூடவே இருந்து கடைசியில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல, அவனால் மடியில் பார்க்க முடியாமல் போச்சு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் அழுகுறாங்க, என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த குழந்தைய நான் தூக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு இல்லாமல் போகுது. காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில் ஒப்புரவாகுவோம், அந்த காரியங்களில் ஒப்புரவாகுவோம், காரியம் சீக்கிரமாய் கைகூடி வரும். ஆமென், அல்லேலூயா. யாருக்கும் ஆண்டவர் பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. ஆவியில நான் உணர்றேன், சில ஒப்புரவாக வேண்டிய விஷயம் ஒப்புரவாயிடுச்சுன்னு கர்த்தர் ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய அளவில் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம்.